வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரொம்ப எம்மியான டேஸ்டான பூண்டு ஊறுகாய் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழம் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வைக்கணும். அது சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருவோம். வெறும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நல்லா வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அது ஒரு பக்கம் ஆறுனதும் அரைக்கணும். ஒரு 1/4 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். இதை அரைச்சாச்சு. அந்த 1/4 கிலோ பூண்டில் பாதி பூண்டு எடுத்து அப்படியே அரைச்சிப்போம் குறைப்பாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் போட்டு கடுகு போட்டு உளுந்து போட்டு தாளிச்சிட்டோம். கருவேப்பிலையை போட்டு பாதி பூண்டு இருக்குல்ல, அந்த பாதி பூண்டு எண்ணெய் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புளியை நல்லா கரைச்சி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் அரைச்சி வச்சுருக்கோள்ள பூண்டு விழுது, அதை இதோடு சேர்த்துருவோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா இதெல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எண்ணெயும் நீங்கள் அப்பப்போ விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக பூண்டு கெடாமல் இருக்கணும். அப்படியே எண்ணெய் நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி மிதக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதோடு சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களே செஞ்சு பாருங்கள். இல்லைனா எங்களுக்கு புக் பண்ணுங்கள். நான் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.